கிண்ணம் நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை விட்டாது சரிங்க. அப்படியே மேல தூவி விட்டு சரிங்க. ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க. அதுல 6 கரண்டி நெய்ய கிண்ணம் நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம. ஏங்க இதெல்லாம் பார்த்துட்டு யூடியூப்பில் நானும் ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு தோசை சுடலாம், ஒரு ரவா தோசை சுடலாம்னு முயற்சி பண்ணேங்க. பாருங்கள், அந்த செயல்முறை விளக்கம்லாம் ஒரு சின்ன சின்ன வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டிட்டோ காப்பி பண்ணினே வந்தேன். எல்லாம் கரெக்டாக தான் வருது. கொஞ்சம் கிளைமேக்ஸில் தாங்க சொதப்பலாக போச்சு. பார்த்துட்டே இருங்க. இப்போ அந்த ரவா தோசையை நல்லா ஊற்றியாச்சுங்க. தேவையானவர்கள் ஆனியன் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் தோசைக்கு மாவு கரைச்சிட்டு கொஞ்சமாக தயிர் கூட ஆட் பண்ணிக்கிட்டோம். அந்த ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். கொஞ்சம் பச்சை மிளகாய் அரைஞ்சி போட்டுக்கலாம், கொஞ்சம் ஆனியன் இப்படி போட்டுக்கலாம். அவங்க சொன்னது தூவி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. தோசை கல்லில் சில பேர் அப்படி போடுறாங்க. நீங்கள் நல்லா மறுபடியும் வரணுன்னா